கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், ஒரு வசனம் இல்லை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 to 8 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை பிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நாம் படித்ததான இந்த வசனத்திலே இருந்து நான் சிலுவையை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டீச்சர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, சிலுவையின் மறைவிலே மறைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நான் பிரசங்கிக்கும் பொழுதோ அல்லது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது 1 அல்லது 2 காரியங்கள் சரியாக இருக்குமானால் இது தேவனால் நடத்தப்பட்டது என்று நான் புரிந்து கொள்ளுவேன். கடந்த நாட்களில் கூட ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் முடிவெடுத்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதற்காக நான் யோசித்தேன், ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்கிறது என்று. பிறகு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். 3 மாதம் இந்த காரியத்துக்காக அவர்களை ஜெபிக்க சொல்லு என்று. அதன் பின்பு நான் வெளியிலே போய் 2 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டேன். இந்த காரியத்தை ஒருவர் சொன்னார், இந்த காரியத்தை செய்யவே கூடாது என்று. இன்னொருவர் சொன்னார், 3 மாதம் அவர்களை ஜெபிக்க சொல்லுங்கள் என்று. நான் எதை யோசித்தேனோ அதையே அவரும் சொன்னார். அல்லேலூயா. அப்படி சில விஷயங்களை நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து சில அடையாளங்களை கேட்கிறது நமக்கு வழக்கம். சரி, நம் காரியத்திற்கு செல்வோம். சிலுவையை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சிலுவை என்பது என்ன? இந்த சிலுவை என்பது எப்படி இருக்கும்? இந்த சிலுவை எதற்காக? இந்த சிலுவை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை உபத்திரவப்படுத்தியது எது? சிலுவை. ஆண்டவராகிய இயேசுவை உபத்திரவப்படுத்தியது சிலுவை. ஆண்டவராகிய இயேசுவை கொன்றது எது? சிலுவை. மனிதன் தான் கொலை செய்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சாகடிக்கிறதற்கு பயன்படுத்தப்பட்டது எது? சிலுவை. ஆண்டவராகிய இயேசு வேதனையை அனுபவிக்கிறதற்காக பயன்படுத்தப்பட்டது சிலுவை. ஆண்டவராகிய இயேசுவை உபத்திரவப்படுத்துகிறதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம்தான் இந்த சிலுவை. இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையில தான் வேதனையை அனுபவித்தார். ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையில தான் இரத்தம் சிந்தினார். ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையில தான் தன்னுடைய உயிரை விட்டார். இந்த சிலுவையில தான் அவர் துக்கத்தை அனுபவித்தார். அத்தனை வேதனைகளையும் ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையில தான் அடைந்தார். இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது மரியாள் என்ன நினைத்திருப்பார்கள் தெரியுமா? என்னுடைய மகனை கொன்ற சிலுவையே, என்னுடைய மகனை வேதனைப்படுத்திய சிலுவையே, என்னுடைய மகனை உபத்திரவப்படுத்திய சிலுவையே, என்னுடைய மகனை கொடுமைப்படுத்திய சிலுவையே என்று அந்த மரியாள் என்ன செய்திருப்பார்கள்? வேதனையை அனுபவித்திருப்பார்கள். இந்த சிலுவை எங்கே இருந்து வந்தது? ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு ஒரு ஆசாரியனாலே
அது இணைக்கப்பட்டு அது சிலுவையாக செய்யப்பட்டு இந்த சிலுவை இயேசு சுமக்கும்படியாக கொண்டு வரப்பட்டு கொல்கொதா மலையிலே இந்த சிலுவையிலே ஆணி வைத்து அடித்து அவரை கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒரு சிலுவை. தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்டதான ஒரு மரத்திலே அவர் தூக்கப்பட்டார் என்று சொன்னால், மனுஷனுக்கு பாவம் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? எங்க இருந்து வந்தது? மரத்தில் இருந்து தான் பாவம் வந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அந்த மரத்திலே உயரத்திலே தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த கனியை அந்த ஏவாள் பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தபடினாலே அந்த மரத்தின் மூலமாக சாபம் வந்தது. அதே போல ஒரு மரத்தின் மூலமாக தான் ஜனங்களுக்கு விடுதலையும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டதான ஒரு மரத்திலே தொங்கப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தபடினாலே ஜனங்களுடைய சாபம் எல்லாம் நீக்கப்பட்டது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, இந்த சிலுவை என்று சொல்லுகிறது மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடியது, மனுஷனை சாகடிக்கக்கூடியது, மனுஷனுடைய உயிரை எடுக்கக்கூடியது, மனுஷனை துக்கப்படுத்த வைக்கிறது, மனுஷனை அழ வைக்கிறது, மனுஷனை உபத்திரவப்படுத்துகிறது. அதுதான் சிலுவை. அதுதான் என்னது? சிலுவை. அதுதான் சிலுவை. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். பின்பற்ற கடவன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொன்னேன், சிலுவை என்றால் பாடு, சிலுவை என்றால் உபத்திரவம், சிலுவை என்றால் நிந்தை, சிலுவை என்றால் அவமானம், சிலுவை என்றால் சாபம், சிலுவை என்றால் நம்மை சாகடிக்கிற கருவி, சிலுவை என்றால் நம்மை வேதனைப்படுத்தி நம்முடைய உடலில் இருக்கிற இரத்தத்தை எல்லாம் கீழே சிந்த வைக்கிற ஆயுதம். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, பச்சை மரத்திற்கே இதை செய்தார்களானால் பட்டு போன மரம் உங்களுக்கு என்னத்தை செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் இருக்கும். அதை தான் ஆண்டவர் சிலுவை என்று சொல்லுகிறார். எதை சிலுவை என்று சொல்லுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் வருகிற உபத்திரவத்தை சிலுவை என்று சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் நம்மை சாகடிக்கிற அளவுக்கு கூட உபத்திரவம் வரலாம், நம்மை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு உபத்திரவம் வரலாம், கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு உபத்திரவம் வரலாம், நாம் துக்கப்படுகிற அளவுக்கு நமக்கு வேதனைகளும் சஞ்சலங்களும் வரலாம், செத்து போனால் பரவாயில்லை என்ற அளவுக்கு வேதனைகளும் துன்பங்களும் வரலாம். அவைகளை எடுத்துக்கொண்டே என்ன செய்யுங்க? அதை விட்டுட்டா அதை எடுத்துக்கிட்டா அதை எடுத்துக்கொண்டே வாங்க. உங்க வேதனையை எடுத்துக்கிட்டே என்னை பின்பற்றி வாங்க. உங்க நிந்தையை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்றி வாருங்கள். உங்கள் துக்கத்தை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்றி வாருங்கள். அதான் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சம்பவம், சின்ன ஒரு உதாரணம், ஒரு ஓமையை சொல்லுகிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஒரு வாலிப மகள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு போன குடும்பத்தில் இருக்கிற புருஷனும் மாமியாரும் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். புருஷன் தினந்தோறும் காலையிலும் அடிப்பான், மாலையிலும் அடிப்பான், வேலை பலுவை கொடுத்து உபத்திரவப்படுத்துவான். இடையில் மாமியாரும் பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவான். இந்த பெண்ணுக்கு எதுங்க சிலுவை? எது சிலுவை? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மாமியார் பேசுகிறதும், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும், கணவன் தினந்தோறும் அவளை போட்டு அடிக்கிறதும், இவை சிலுவை. இந்த சிலுவையை விட்டு விட்டு வா என்று ஆண்டவர் என்ன செய்யல? கூப்பிட்டாரா?
சில பிள்ளைகளெல்லாம் நினைக்கிறாங்க, அப்பா இந்த கணவன் முரட்டு கணவன், இவன் ஆகாத கணவன், என்னை கொடுமைப்படுத்துகிற கணவன், இவன் கூட இருந்தால் நான் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொள்ள முடியவே முடியாது. என் மாமியார் கொடுமைக்காரி, இவளோடு இருந்தால் நான் ஆண்டவரை உண்மையாய் தேட முடியாது. இவர்களை விட்டு விட்டு போனால்தான் நான் ஆண்டவரை உண்மையாய் தேடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை சொல்லிட்டு அந்த குடும்பத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகவே. போனா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலுவையை எடுக்காம போறேன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி விட்டுட்டு நீ வான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ சிலுவையை விட்டு விட்டு வா என்று சொல்லவே இல்லை. உன் பாடுகளை விட்டு விட்டு வா என்று சொல்லவே இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரியல. அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரியல. பாஸ்டர், இவன் ரட்சிக்கப்படாதவன் பாஸ்டர், இவன் மனம் திரும்பாதவன் பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணா அவன் சாமி கும்பிடுறான், நான் ஜெபம் பண்ணா அவன் அதை செய்யறான், நான் ஜெபம் பண்ணா அவன் சினிமா பாட்டு போடுறான். அதுக்கு மத்தியில தான் நீ ஆண்டவரை உண்மையா சேவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். அதான் சிலுவை. உனக்கு ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுத்திருக்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்திருக்க. தேவி சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. அவங்க மகளே அவங்களுக்கு என்னவா இருக்காங்க? சிலுவை. அல்லேலூயா. பாஸ் இப்படி சொன்னான்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப இருக்கிற அன்பும் போயிடும். அப்போ அவங்க மகள் தான் என்னது? சிலுவை. அது பாரப்படுத்ததான் செய்யும், வேதனைப்படுத்ததான் செய்யும், கண்ணீர் வடிக்கதான் செய்யும், ரத்தத்தை சிந்ததான் செய்யும், எல்லாம் பண்ணும். வேண்டாம், நான் உன்னை விட்டு போறேன்னு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உங்க சிலுவையை நீங்க தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். வேறொரு ஆள் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியவே முடியாது. ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. அந்த சிலுவை உண்டு, அந்த சிலுவை உண்டு. இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இந்த சிலுவையை எவ்வளவு நாள் நான் சுமக்க வேண்டும்? சிலுவையை நான் எவ்வளவு நாள் கடைசி வரைக்கும் சுமக்கணும்? அவருக்கு சித்தமான வரைக்கும் சுமக்கணும். இந்த சிலுவையின் வேதனை இயேசுவுக்கு எவ்வளவு நாள் இருந்துச்சு? சாகர வரைக்கும். அவ்வளவுதான் ஈஸியான பதில். எது வரைக்கும் இருந்துச்சு? சாகர வரைக்கும் இருந்துச்சு. அந்த சிலுவையினுடைய வேதனை சாகர வரைக்கும் இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, இதே மாதிரி உங்களுக்கு இந்த அதாவது சிலுவை எப்பொழுதும் உண்டு. வேற வேற மாதிரி இருக்கும். சிலுவை எப்பொழுதுமே உண்டு. ஆனா சிலுவையின் வேதனை எது வரைக்கும் இருக்கு தெரியுமா? நீங்க சாகர வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுங்களோ தெரியல. ஆனாலும் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன், நான் முயற்சி பண்றேன். இப்போ நான் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தேன். பாஸ்டர், என்ன அதான் புருஷன் ரொம்ப திட்டினா மதிப்பு மரியாதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. பாஸ்டர், அவன் என்னை திட்டு உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். அந்த ஊரே என்ன பண்ணும்? கேட்கும் பாஸ்டர். அசிங்கமா பேசுறான். ஐயோ, தாங்க முடியல பாஸ்டர். இந்த வேதனையில என்ன பண்ண தெரியுமா? அடுப்புல விறகு தூக்கி வைக்கிறதுக்கு பதிலாக கையை வைக்கிறதுக்கு போயிட்டேன். அப்ப அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? இது பிசாசுடைய வேலை. அவன் எவ்வளவு திட்டினாலும் உனக்கு துக்கமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வேதனையே வரக்கூடாது. சத்தவன் அடிச்சா வலிக்குமா? வலிக்குமா? வலிக்காது. சத்தவன் அடிச்சா. இதே மாதிரி உங்க சுயம் என்கிற மனுஷன் செத்து போனா அடிச்சா வலிக்குமா? வலிக்காது. அதனால நான் சொல்றேன், உங்க சுயம் செத்துட்டா இந்த சிலுவை என்பது சிலுவையாகவே என்ன செய்யாது தெரியுமா? அதனாலதான் பாஸ்டர் நான் சந்தோஷமா இருக்கேன்னு தேவி சிஸ்டர் சொல்றேன். சுயம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு?
செத்து போயிடுச்சு. சுயம் சாகிற வரைக்கும் தான் சிலுவை சிலுவையாக இருக்கும். சுயம் எப்பொழுது சாகுதோ, நம்முடைய பழைய மனுஷன் எப்பொழுது சாகிறானோ அப்பொழுது சிலுவை பாடுகள் நமக்கு அது எப்படி இருக்காது, ஒரு பெரிய பாரமா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப துக்கமா இருக்கோ, யாருக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கோ, காரணம் என்னன்னா இன்னும் என்ன பண்ணிருக்கு, அந்த இன்னும் சுயம் அப்படியே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் யாராவது ஏதாவது சொன்னால் நமக்கு பயங்கர கோபம் வந்துடுது. கோபம் வந்தால் கூட போகுது, துக்கம் வந்துடுது. சாப்பிட்றது கிடையாது, அந்த துக்கத்தினால உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை என்று சொல்லுகிறது, நம்ம அந்த சுயத்தை எல்லாம் என்ன தெரிந்து செய்யணும், சிலுவையிலே சாகடிக்கணும். சுயத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதனை எதுவரையிலும் இருந்தது என்று சொன்னால், அந்த சுயம் சாகர வரையிலும் அந்த சிலுவையின் பாடு, அந்த துக்கம் என்ன செய்தது, அவருடைய வாழ்க்கையில் அது இருந்தது. வேதாகமத்தில் வாசித்து பாருங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். 6ஆம் அதிகாரம். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் என்ன செய்யப்படணும் தெரியுமா, அறையப்படணும். நம்ம பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். அப்படி அறையப்பட்டால் நம்ம உள்ளத்தில் வேதனை என்பது வராது. உள்ளத்தில் வேதனை என்பது வராது, நமக்கு துக்கம் என்பதும் வராது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு முன் அடையாளமாக அவர் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார், அந்த வேதனைகளை அனுபவித்தார். எத்தனை 6 மணி நேரமா? 6 மணி நேரம் தானே? 6 மணி நேரம் நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், நம்முடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து, அவர் எல்லாவற்றையும் முடித்து வெற்றியோடு கூட எழும்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை என்பது பாடுகளாயிருக்கிறது. எனக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கும், பைத்தியமாயிருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். 1 கொரிந்தியர் 1:18 வாசித்து பாருங்களேன். 1 வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிந்தை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், துக்கம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு மட்டும் வெளியில் என்ன செய்யாதீங்க, வராதிங்க. அது குடும்பத்தில் இருக்கும். இன்னொரு சிலுவையை சொல்லிடுறேன், ஞாபகம் வருது. இந்த திட்டுறதும் அடிக்கிறதும் உபத்திரவப்படுத்துறது மட்டும்தான் சிலுவைன்னு நினைக்காதீங்க. நமக்கு இருக்கிற வியாதி பலவீனம் கூட என்ன தான், சிலுவை தான். நமக்கு இருக்கிற வியாதி பலவீனம் இதெல்லாம் கூட தான் சிலுவை தான். ஆண்டவர் அதுக்கு நமக்கு சிலுவையாக கொடுத்துருக்காரு. பவுலுக்கு சொல்லும்போது அவருக்கு முள்ளா என்ன பண்ணார், கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து சில முள்முடி சூட்டப்பட்டது மாதிரி பவுலுக்கும் ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்துருந்தாரு. இப்போ நமக்கு இருக்கிற பலவீனம் கூட சிலுவை தான். நமக்கு இருக்கிற பலவீனம் சிலுவை, கடன் பிரச்சனை எல்லாம் சிலுவை, கடங்காரன் திட்டுற வார்த்தையெல்லாம் சிலுவை, எல்லாம் சிலுவை தான், எல்லாம் சிலுவை தான். கடன் பிரச்சனை சிலுவை, வேலை இல்லாத நிலைமை சிலுவை, கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருந்தான்னா அதெல்லாம் சிலுவை, எல்லாம் சிலுவை தான். சிலுவை என்றால் வேறு என்னமோ ஒரு இயேசு கிறிஸ்து அடித்த மாதிரி மரச்சிலுவை அல்ல. மரச்சிலுவையாக இருந்தால் கூட நீங்கள் சுமந்துருவீங்க. ஆனால் இந்த சிலுவை இருக்கிறது அல்லவா, இது பயங்கரமான ஒரு சிலுவை. ஆனால் ஆமாம், இது உள்ளத்தையே பாதிக்கக்கூடியதான அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சிலுவை. ஆனால் இந்த சிலுவை வேண்டான்னு யாருமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த சிலுவை இல்லாவிட்டால் உங்களுக்கு ரட்சிப்பு
இல்லை. இந்த சிலுவை இல்லாவிட்டால் ரட்சிப்பு இல்லை. இந்த சிலுவையை சுமக்காவிட்டால் உங்களுக்கு பரலோகமும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இது தேவனுடைய சித்தம். இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த சிலுவையின் பாதையில் போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த சிலுவையை அனுமதிக்கிறார். இந்த சிலுவையை நம்ம சுமந்தே தீரணும். இந்த சிலுவையை சுமந்தாதான் ரட்சிக்கப்படுவோம். அதனால இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, இந்த பிரசங்கத்தை பண்ணனா, உண்மையாலுமே சொல்றேன், எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. யோசிச்சேன், நம்ம பாட்டு பிரசங்கம் பண்ணுறோம், ஏதாவது புது ஆத்துமாக்களோ வேற சபையில் இருந்தோ வந்தவங்களோ வந்து பாடு நீங்கன்னு பிரசங்கம் பண்ணுறான். இப்போ நல்லா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, உன் கண்ணீரை துடைப்பேன் பிரசங்கம் பண்ணுறாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. உனக்கு துன்பமே இல்லை, வேதனையே இல்லை, சஞ்சலமே இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போயினெல்லாம் பிரசங்கம் பண்ற. அந்த பிரசங்கத்தை கேட்டு வந்து இங்க சொல்றாரு, பாடு இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு வராதன்னு பிரசங்கம் பண்றாரு. இத கேட்டா அந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? யார் சொன்னாங்க? எப்படி இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். ஏன் வசனத்தை சொல்லுங்க, நீங்க இது பண்றீங்க, தயங்காதீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பைத்தியமா தான் இருக்கும். ஆனா யாருக்கு தெரியுமா இது பலனா இருக்கும்? ரட்சிக்க படுகிறவர்களுக்கு இது தேவ பலன். எப்படி தெரியுமா? எப்படி தேவ பலனா இருக்கு தெரியுமா? அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ இத்தனை பாடு, அந்த பொண்ணு இவ்வளோ அடி வாங்கிட்டு போய் உள்ள உட்காந்து பைபிளை எடுத்து படிக்குது. பைபிளை எடுத்து படிக்கும்போது அவரை சிலுவை மரத்தை தூக்கி அவர் மேல் வைத்தார்கள். அவர் தூக்க முடியாமல் நடந்து போனார். கொல்கொதா மலையில் போய் ஆணி வச்சு அடித்தாங்க. அவர் முள்முடி துப்பினார்கள். இதெல்லாம் படிக்கும்போது அந்த பொண்ணு என்ன தெரியுமா நினைக்கும்? என் மாமியார் திட்டினதை விட இவர் பட்ட பாடுகள் அதிகம். என் புருஷன் குச்சியில் தான் அடிக்கிறான், ஆனால் இயேசுவை எதில் ஆணி வைத்து அதை விட பாடுகள் எனக்கு எவ்வளவுதான் குறைவானது தானே. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அந்த இயேசு, மரித்தவனை உயிரோடு எழுப்பி நன்மை செய்த இயேசு, அவரே இத்தனை பாடுகளை பட்டாரானால் என் பாடுகள் கொஞ்சம்தானே என்று எண்ணும் போது அந்த பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும்? தேவ பலனாயிருக்கும். அல்லேலூயா. அதனால தாங்க பிரசங்கம் பண்ணும்போது ஆசீர்வாதத்தையும் பிரசங்கம் பண்ணும். நமக்கு உலகத்துல பாடு உண்டு, உபத்திரம் உண்டுங்கிறதையும் பிரசங்கம் பண்ணும். இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வளருவீர்களானால் எந்த சோதனை வந்தாலும் நீங்க இடறவே மாட்டீங்க. ஆனா வெறுமனே ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு வளருகிற சபைக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அவர்கள் காய்ந்து இடறி போவார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு வேணா பைத்தியமா இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த சிலுவை உபதேசம் உங்களுக்கு கண்டிப்பா பலனா இருக்கும், கண்டிப்பா பலனா இருக்கும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்களே. அவர் பவுல் யாரை குறித்து பிரசங்கம் பண்றாரு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். ஒரு நல்ல பில்கேட்டை காட்டல, ஒரு பெரிய கோடீஸ்வரனை காட்டல எக்ஸாம்பிளுக்கு, அல்லது அந்த நாட்டின் ராஜாவை காட்டல, அல்லது பவுல் தன்னை காட்டல, தன்னை குறித்து பிரசங்கம் பண்ணல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பிரசங்கம் பண்ண. ஏன்னா ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு முத தஞ்சாவூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அப்படி போயிருக்கும்போது எங்கள் பாஸ்டர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ், நிறைய சொல்லலை, ஒன்னே ஒன்று சொன்னார், அன்புதாஸ் நீ பிரசங்கம் பண்ணும்போது சிலுவையை பற்றியும் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பற்றியும் நீ பிரசங்கம் பண்ணினா உன் பிரசங்கம்
பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஞாபகம் வரும்போது பண்ணுவேன், சில நேரங்களில் மறந்துடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிலுவையை பற்றி பிரசங்கம் நாம் படிச்சல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், அதில் 2ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, யாரை அன்றி? எந்த இயேசுவை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேற படிமா, வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க அவரு பவுல் இப்பதான் பிரசங்கம் பண்ண போறாரு. சரியான பிரசங்கம் பண்ண தெரியாது. உலக ஞானம் இருக்கிறது பவுலுக்கு, நியாயப்பிரமாணத்தின் ஞானம் இருக்கிறது. கமாலியலுடைய பாதத்திலிருந்து படித்த ஒரு கல்விமான், ஒரு ராஜா கூட சொல்றான், பவுலே, அதிக படிப்பு உன்னை என்ன பண்ணுகிறது? இப்படி பண்ணுகிறது. நீ இப்படி பேசுறதுக்கு காரணமே உன்னுடைய கல்வி, உன் கல்விதான். அவ்வளவு அறிவாளி தான். அவ்வளவு அறிவாளியாய் இருந்தாலும், அவ்வளவு ஞானியாய் இருந்தாலும், அவ்வளவு புத்திசாலியாய் இருந்தாலும், அவர் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண வரும்போதே உன்னை தீர்மானிச்சு வர்றாரு. என்ன தீர்மானிச்சு வந்தார் தெரியுமா? என்ன யோசிச்சு ஃபுல்ஃபீல்டுக்கு வந்தார் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேற எதையும் இந்த சபையின் மக்களுக்கு நான் சொல்லி தரவே மாட்டேன். அல்லேலூயா. எதை பத்தி தான் சொல்லி தருவேன்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர நான் வேற எதையும் நான் சொல்லி தர மாட்டேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை பார்க்குறீங்களா? நானே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா பவுல் எப்படி, ஏன் அன்றைக்கு சபைகள் பக்தி விருத்தி அடைந்து வளர்ந்தன? அன்றைக்கு பக்தி விருத்தி அடையிறதுக்கு காரணம் என்ன? அவங்க இயேசுவை மட்டுமே அறிவித்தார்கள். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை மட்டுமே பிரசங்கித்தார்கள். அது விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. அது விசுவாசிகளுக்கு தரிசனமாக வெளிப்பட்டது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அறிவிக்க விரும்புகிறேன். 3வது வசனத்தை படிமா. எப்படி வந்தாராம் பவுல்? இதாங்க அவருடைய சிலுவை. பவுலுக்கே பலவீனம் இருந்தது. நான் சொன்னல, பவுலுக்கே பலவீனம் இருந்தது. நீங்களாம் நினைக்கிறீங்க நான் தான் பலவீனம், நான் தான் ஏசு என்னை கைவிட்டதுனால தான் நான் பலவீனமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க. நோ 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 நோ. இயேசு உங்களை அனுமதிச்சிருக்கிறார் சிலுவையை சுமக்கும்படியாக பலவீனத்தோடும். அப்படி எப்படி வந்தாராம்? பயத்தோடு வந்தாராம். 2 பயம் இருக்கணும் ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்ணும்போது. ஒன்று தேவ பயம் இருக்கணும். ஏன்னா என் வார்த்தையினால விசுவாசிகள் இடரக்கூடாது. அது தேவ பயம் இருக்கணும். பலவீனத்தோடும், அடுத்தது மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்து. எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்காங்க பாருங்க. ஆனா பவுலெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் வச்சு பார்த்தா நான் இல்லையேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. நான் அப்படி இல்லையே. எப்படியெல்லாம் ஊழியக்காரங்க இருந்திருக்காங்க. படிமா அடுத்த வசனத்தை வாசி. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே அல்ல. அதாவது நான் ஞானின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்னுடைய ஞானத்தினாலே நான் பண்ற பிரசங்கம், ஞானத்தினாலே பண்ணுகிற பிரசங்கம், என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் பண்ற பிரசங்கம், என்னுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குற புத்தி மதியில உங்க விசுவாசம் இருக்கக்கூடாது. எதுல இருக்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசப்படுகிற வார்த்தையில உங்க விசுவாசம் இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அல்லவா, அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய மனுஷ ஞானத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாது. மனுஷ ஞானத்துல பிரசங்கம் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்பீர்களானால் உங்களுக்கு சோதனை வரும்போது விழுந்து விடுவீர்கள். படிமா அடுத்தது. நிற்கும் தேவ பலத்தில். அதான் யாருக்கு தேவ பலம் கிடைக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துமே, சிலுவை பற்றிய உபதேசம் கேட்டுப்பவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு
அப்ப எது தேவபலன்? சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தேவபலன். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தேவபலன். அதனால உங்கள் அந்த அந்த கடைசியா படிச்ச அந்த வார்த்தையை படிமா. ஒரு வார்த்தை முன்னாடி இருந்து படி. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. அப்ப தேவனுடைய பலத்துல இருக்கணும் விசுவாசம். அதுக்கு எந்த உபதேசம்னா சிலுவையை பற்றிய உபதேசம் தான் அந்த தேவ பலன். படிமா படி. நயவசனிப்புனா நம்முடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய வார்த்தைகள், உங்களை இழுக்கக்கூடிய வார்த்தைகள். சிலரெல்லாம் கதை சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு இருக்கும். சிலரெல்லாம் கதை சொன்னா கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி நய வசனிப்பினால இழுக்க கூடாது, கர்த்தருடைய வசனத்தினாலே இழுக்கணும். அல்லேலூயா. அதுதாங்க பிரசனம். அதுதான் பிரசனம். படிமா. உறுதிப்பட்டதா இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். நான் உங்களுக்கு இப்படி பிரசங்கம் பண்றேன். இதே ஊழியர் மீட்டிங்கில் போறேன்னு வச்சுக்கோங்களேன். போன வியாழக்கிழமை கூட பெருமாநல்லூரில் பிரசங்கம் பண்ணேன். அந்த இடத்துல போய் எதை தான் பேசணும்? ஞானிகளுக்கு மத்தியில் எதை தான் பேசணும்? ஞானத்தை தான் பேசு. தேறினவர்களுக்குள்ள எதை பேசுகிறோம்? ஞானத்தை பேசுகிறோம். படிமா. இப்பிரபஞ்சம், அதுவும் அங்க போய் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த பைபிள்ல என்ன ரகசியம் இருக்கோ அந்த ஞானத்தை பேசணும். எதை பேசணும்? தேறினவர்களுக்குள்ள இந்த வேதாகமத்துல என்ன ரகசியம் இருக்கிறதோ அந்த ரகசியத்தை என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை பேசணும். அன்னைக்கு நாங்க பேசின ரகசியம் என்ன தெரியுமா? மோசேயுடைய கோலை கொண்டு தேவன் செங்கடலை பிளந்தார். அதே நேரத்தில் யோசுவாவை தேவன் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? உடன்படிக்கையை கொண்டு ஆசாரியனுடைய கால்களை கொண்டு என்ன பண்ணாரு? யோர்தானை பிளந்தார். இந்த ரகசியத்தை குறித்து ஊழியக்காரங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நேரம் டைம் பத்தில் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா சொன்னாங்க, இன்னொரு நாளைக்கு பேசுங்க, வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். அல்லேலூயா. பங்கிடுறதை பற்றி எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் இப்போல்லாம் டைம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால வந்துட்டேன். அப்போ தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசணும். ஆனா எந்த ஞானத்தை பேசணும்? தேவ ஞானத்தை தான் பேச வேண்டும். தேவ ஞானத்தை பேசணும். படிமா. அந்த தேவ ஞானத்தை அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது அந்த 1 கொரிந்தியர் 1:23 படித்தேன் இல்லையா? அவரை யூதர்களுக்கு அவர் இடரலாயும் கிரேக்கருக்கு படிமா 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 படிமா. யூதருக்கு எப்படி இருக்கிறாரு? இடரலாம். இந்த சிலுவை தொங்குகிற இயேசு யூதர்களுக்கு எதுக்கு படுத்தாலும் அடையாளம் கேட்கிற யூதர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் இடரலா இருக்கிறது. கிரேக்கர்கள் ஞானிகள், உலகத்தில் கிரேக்கர்கள் ஞானிகள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவை மரணம் எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால்தான் தேவன் விசுவாசிகளை ரட்சிக்கிறதற்கு பிரியமாய் ஆயிற்று. இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால்தான் தேவன் விசுவாசிகளை என்ன செய்கிறார் தெரியுமா? ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியம். நானும் நினைச்சு பார்ப்பேன், இப்போல்லாம் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறோம். நானும் தான், எல்லாரும் தான்.
ஆனால் அந்த நாட்களில் நம்ம பீட்டரம்மா சொன்ன மாதிரி படிப்பறிவு இல்லை. நல்லா ஒரு பெரிய சிப்பாவை போட்டு வந்துடுவாங்க. பைபிள் படிக்க தெரியாது. எவ்வளோ படிச்சிங்கன்னா 1வது படித்தேன் 2வது படித்தேன்பாங்க. வயசான ஒரு 2-3 மதர் இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க தான் சபையை தொடங்கி சோத்திரம் 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 சோத்திரன்னுட்டே இருப்பாங்க. அவங்க காலத்தில் உண்டான எழுப்புதல் இன்றைக்கு அறிவாளிகள் காலத்தில் என்ன செய்யவில்லை? இல்லை. சபைகள் பெருகுகிறது, ஆனால் ஆத்துமாக்கள் பெருகவில்லை. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஆத்துமாக்கள் பிரிந்து போகிறார்கள். இதுதான் ஊழியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆத்துமாக்கள் எங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள்? எந்த சபையில் ரட்சிக்கப்படுகிறார்கள்? சபைகள் பெருகிக் கொண்டே போகிறது, ஆனால் ஆத்துமா ரட்சிப்பு இல்லை. ஆனால் படிப்பறிவு இல்லாத அந்த பேதைகள் அன்றைக்கு எதை பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? இந்த சிலுவையை பிரசங்கித்தார்கள். அன்றைக்கு சபை எழுப்புதல் அடைந்தது, சபைகள் பக்தி விருத்தி அடைந்து வளர்ந்தது. எத்தனை பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகவே இல்லை. ஆண்டவருக்காக செத்தாலும் நான் சாவேன், ஆனால் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா உண்டு. அவங்க சாட்சியை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு போஸ்ட் மாஸ்டருடைய மனைவி. அவங்க அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சுக்கு வந்தால் அவர் போகக்கூடாதுன்னுவாங்க. 3 பிள்ளைகள் அவங்களுக்கு. ஒரு பொண்ணு டீச்சராக இருக்காங்க, நல்ல வசதியானவங்க தான். அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க. எங்கள் பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா அப்படிம்பாங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா, தினமும் கிடைக்கிறது, இன்றைக்கி போனால் கிடைக்கும் அப்படிம்பாங்க. கரெக்டாக ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவர் உள்ளே வான்னு சொன்னால் தான் உள்ளே போகணும், இல்லைன்னா வெளியவே நிற்கணும். 1 மணி நேரம் நிற்க வச்சுருவார். அப்புறம் நல்லா கை நீளத்துக்கு ஒரு பெரிய தடி எடுத்துகிட்டு வந்து தெருவில் நிற்க வச்சு அடிப்பார். அடிச்சுட்டு இங்கேயே உட்கார், அங்கே தண்ணியில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இன்னும் 1 மணி நேரம் கழித்து தான் உள்ளே வர சொல்லுவார். திரும்பி போயிடுவாங்க. திரும்ப அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் எப்படா வாக்கிங்கு போவார்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாக்கிங்கு போன உடனே இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சர்ச்சுக்கு ஓடி வந்துடுவாங்க. தெரியுமா? அவர் சாகிற வரைக்கும் இத்தனை பாடுகளையும் அவங்க சகித்த ஆண்டவரை தேடி வந்தார்கள். இதுக்கு பேர் தான் சிலுவை. இதுக்கு பேர் தான் என்னது? அன்னைக்கு எவ்வளோ பக்தியாக இருந்தாங்க, எவ்வளோ கடவுள் மேலே அன்பாக இருந்தாங்க, எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள், எப்படி சாட்சியாய் வாழ்ந்தார்கள். உபத்திரவங்கள் அவர்களை கிறிஸ்துவை விட்டு என்ன செய்யல, பிரிக்கல. ஆராதனையை விட்டு பிரிக்கல. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதை விட்டு பிரிக்கல. ஆனால் இன்னைக்கு கம்பெனியில் வேலை வச்சுட்டாங்க, நீ ஆண்டவர் ஆராதிக்காம இருக்கியே, உங்களையும் அவங்களையும் கொண்டு போய் வைக்கணும், ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தணும். கம்பெனியில் வேலை வச்சுட்டாங்க. எங்கள் மாமாவுக்கு கல்யாணம். ஐயோ ஏன் கேட்குறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பக்தி எல்லாம் குறைந்து போய்விட்டது. இந்த சிலுவையை சுமந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 6:14. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்த வசனமும் படிமா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை 12 படி பாப்போம். கலாத்தியர் 6:14 தான் போட்டிருக்கீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து இருப்பேனாக. இப்போ மேன்மை பாராட்டுறார் யாரு? பவுல். ஏங்க நாமெல்லாம் மேன்மை பாராட்டின எதை குறித்து? கலாத்தியர் 6:14. சரி இருக்கட்டும். இப்போ பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. இவர் சற்று மேல போய் எதை குறித்து மேன்மை, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும். உங்களுக்குரிய சிலுவையை குறித்து உண்மையாலுமே சொல்றேன், நீங்க எப்படி தெரியுமா சாட்சி சொல்லணும்? எனக்கு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. நான் உடன் ஊழியனாக இருக்கும்போது சண்டே கிளாஸ் எடுப்பேன். திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய்க்கிழமை ஒரு இடம், புதன்கிழமை ஒரு இடம். இப்போ திங்கக்கிழமை ஒரு இடத்துக்கு போவேன், ஹவுசிங் போர்டு. அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு 5-6 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்கள் வருவாங்க. அப்போ ஒரு பாப்பா, இன்னும் கூட அந்த பொண்ணு பேர் ஞாபகம் இருக்குது, சித்ரா. அந்த பொண்ணு வரும், அண்ணா எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு அடிக்கிறாருங்கண்ணா அப்படின்னு. நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு, நீ வாங்குகிற ஒவ்வொரு அடியும் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் பார்க்குறாரு. அவர் உன்னை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நான்லாம் இயேசுவின் நாமத்துக்காக அடி வாங்கலையேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ இந்த சின்ன வயசில் அடி வாங்கினா என்னை விட நீ தான் எப்படிப்பட்டவள், பாக்கியவதி. அல்லேலூயா. என்னை விட நீ பாக்கியவான், என்னை விட நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அடி வாங்குறதை ஒரு பொருட்டாய் நீ எண்ணாதே. இது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு சிலுவை, கர்த்தர் கொடுத்த சிலுவை. பாடுகள் ஒரு சிலுவை. அவன் சொல்றேன், ஆண்டவருக்காக நான் அடி வாங்கினேன்னு சாட்சி சொல்லுங்க. ஆண்டவருக்காக நான் அடி வாங்கினேன், ஆண்டவருக்காக நான் நிந்தையை சகிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் சிலுவையை சுமக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இத்தனை துன்பங்களையும் சகிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறதுக்காக நான் துன்பங்களை சகிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதுதான் சிலுவையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். சிலுவையை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டு. நீங்கள் ஆண்டவருக்காக உபத்திரவப்படுகிறதை குறித்து மேன்மை பாராட்டும். சிலுவையை சுமக்கிறதை, உங்க கஷ்டத்தை சொல்லி நீங்க மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் பசி. நீங்க இப்படி சாட்சி சொல்லணும், நான் சாப்பிடாம கிடந்தாலும் அது என்னுடைய சிலுவை, அதுதான் என்னுடைய மேன்மை. அல்லேலூயா. நான் வியாதியாய் இருந்தாலும் கிறிஸ்துவை விடமாட்டேன், அதுதான் என்னுடைய மேன்மை, அதுதான் என்னுடைய மேன்மை. என் பலவீனம் சிலுவை, அந்த பலவீனத்தை குறித்து தான் நான் என்ன பண்ணுவேன், மேன்மை. அதாங்க கிறிஸ்துவினுடைய சிலுவை. இந்த கிறிஸ்துவினுடைய சிலுவை இதுதான். இந்த சிலுவையை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரா, அவர் மேன்மை பாரு. நான் இயேசுக்காக அடி வாங்கினேங்க, அதான் எனக்கு மேன்மை. இயேசுக்காக என்னை அடித்து நாயை மாதிரி கொண்டு போய் இழுத்து போட்டாங்க, அதுதான் என்னுடைய மேன்மை, அதான் என்னுடைய மேன்மை. என் கப்பல் எனக்கு மேன்மை இல்லை, என் தொழில் எனக்கு மேன்மை இல்லை, என் படிப்பு எனக்கு மேன்மை இல்லை, என் உத்தியோகம் எனக்கு மேன்மை இல்லை. இந்த சிலுவை பாடுகள் தான் எனக்கு மேன்மை. அந்த வசனத்தை திரும்பி படிமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் இயேசுநாதர் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சகல நன்மைகளும், சகல ஆசீர்வாதங்களும், சகல காரியங்களும், உலக சிற்றின்பங்களும், உலக சந்தோஷமும், உலக மேன்மையும், உலக பெருமையும், இதெல்லாம் இயேசுவால இந்த உலகம் பவுலுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இனி எனக்குள்ளே உலகம் இல்லை. எனக்குள்ளே இருக்கிற உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆசை, எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், எனக்குள்ளே இருக்கிற பேச்சு எல்லாம் என்ன பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்,
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த உலகம் சொல்ற மாதிரி என்னால் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். படிங்க, எத்தனை வசனம்? படிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வேணும். இந்த சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற அனுபவம் வேணும். இந்த சிலுவை பாடுகளை தியானிக்க போகிற இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இந்த உலகம், இந்த உலக சந்தோஷம், இந்த சிற்றின்பங்கள், இதெல்லாம் சிலுவையில் நம்ம அரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு என்ன செய்யணும், சாகடிக்கப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நமக்கு அதை குறித்து பயமே இல்லை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? பிழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்றதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கேன். இந்த உலகம் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருங்க. இந்த உலக சிற்றின்பங்களை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருங்க. அப்படி நீங்கள் அறைவீர்களானால் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்ப நான் சொன்னல, முதல்ல சிலுவையில் தொங்கும் போது எப்ப வேதனை மாறும் தெரியுமா? நம்ம பாவங்களுக்கு செத்துட்டா நமக்கு இந்த சிலுவை பாடு ஒரு பாடாவே என்ன செய்யாது, இருக்காது. நம்ம பாவங்களுக்கு செத்து, நம்மகிட்ட என்னெல்லாம் பாவம் இருக்கோ அந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சாகணும். பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, பாத்தீங்களா? இயேசு எதுக்காக சிலுவையில தொங்கினாரு? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எதுக்காக சிலுவையில தொங்கினார்? நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சட்டப்படி நாம தான் அந்த சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கணும்? தொங்கி இருக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில தொங்கி அவர் உயிர் விடும்போது நம்முடைய பாவமும் போய்விட்டது. நம்முடைய பாவம் என்ன செஞ்சிருச்சு? ஏன்னா நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறது யாரு? இயேசு சுமந்திருக்கிறார். அவர் சிலுவையில தொங்கி உயிர் விடும் பொழுது அவர் பாவம் செய்யல, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. ஆனா நம்முடைய பாவங்கள் அவருக்குள் இருந்தபடினாலே அவர் சிலுவையில தொங்கி உயிர் விடும் பொழுது, அந்த ஜீவனை விடும் பொழுது, இந்த அவருடைய மாமிசம், இயேசு இந்த உலகத்துல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவருடைய மாமிசத்தில் இருந்து உயிர் பிரியும் போது நம்முடைய பாவங்களும் நம்மை விட்டு என்ன செஞ்சிருச்சு? பிரிந்து போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையிலே சம்பாதித்த இந்த ரட்சிப்பு, அவர் சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பு. இனி சிலுவையில நான் ஒண்ணே சொல்றேன், நம்முடைய பாவ மனுஷன் செத்து போயிட்டான். அநீதியான மனுஷன் சிலுவையில செத்து போயிட்டான். இப்போ இந்த சிலுவை ஆண்டவர் ஏன் தெரியுமா சுமந்துக்கிட்டு வர சொல்றாரு? இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அந்த இது இல்லை, இருந்தாலும் நான் சொல்ல பார்க்குறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் அப்படியே என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் சுமந்து அந்த பாவங்கள் நம்மை விட்டு அப்படியே நீங்கி விட்டது. அப்படியே நீங்கினதுனால இன்றைக்கு நாம் எப்படி இருக்க தெரியுமா? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு புதிய மனுஷனை, அந்த நீதியின் மனுஷனை நாம் இன்றைக்கு தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த நீதியின் மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனோடு நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு என்ன பெற்றிருக்கிறோம்?
இரக்கத்தை, தேவனோடு இரக்கத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நீதிக்காக நாம் இனிமேல் என்ன செய்யணும் தெரியுமா? பிழைக்கணும். யாருக்காக, எதுக்காக பிழைக்கணும்? நீதிக்காக நாம் பிழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் சிலுவையின் மேல் என்ன பண்ணிட்டாரு? ஆணி அடி. எதை தெரியுமா? நமக்கு எதிரடையாக இருந்த, நமக்கு எதிரடியாயிருந்த காரியங்கள், அது நியாய பிரமாணம். நமக்கு எதிரடியா தண்டனை கொடுக்கிற அந்த தீர்ப்பு தான் நமக்கு எதிரடியாக இருந்தது. அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்து படிங்க. துரைத்தனங்களை, நமக்கு எதிரடியாக இருந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு எதுலங்க வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தன்னை சாகடித்த சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்தாரு? வெற்றி. தன்னை கொடுமைப்படுத்திய சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெற்றி. இப்ப நான் அப்படியே இப்படியே கொண்டு வரட்டேன். என்னை வேதனைப்படுத்துகிற இந்த வியாதி, என்னை வேதனைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற குடும்ப பிரச்சனைகள், என்னை துக்கப்படுத்துகிற இந்த உலகத்தின் காரியங்கள், இவைகளின் மூலமாகவே எனக்கு என்ன கிடைக்க போகுது? டீச்சர் படிச்சுட்டாங்க. இவைகள் எனக்கு வருகிற துன்பங்களின் மூலமாகவே எனக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கு வருகிற உபத்திரவங்களின் மூலமாகவே எனக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கு வருகிற பாடுகளின் மூலமாகவே வெற்றி கிடைக்கும். எனக்கு வருகிற அவமானத்தின் மூலமாகவே வெற்றி கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க? பின்பற்றி வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையை சுமந்து நீங்க சந்தோஷமா கடந்து போங்க. இந்த பாடுகளிலும் இந்த சிலுவை துன்பங்களிலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.